டீலிமிட்டேஷன் டீலிமிட்டேஷன் டீலிமிட்டேஷன். இப்போல்லாம் இந்த வார்த்தை ரொம்ப நிறைய கேட்குது. ஆனால் பல பேருக்கு இது என்னன்னு இன்னும் புரியலை. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம நாட்டில் உள்ள தொகுதிகளை மக்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப மறுபடியும் பிரிக்கிறது. அதுதான் டீலிமிட்டேஷன். சரி, இது நல்ல விஷயம் தானே, கேட்க நல்லா தானே இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தா இங்கே தான் கதையே மாறுது. தமிழ்நாடு என்ன பண்ணுச்சு? மக்கள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துச்சு, குடும்ப கட்டுப்பாடை ஃபாலோ பண்ணுச்சு. அதனால என்ன ஆகணும்? நம்ம ரிவார்டு வாங்கணும். ஆனால் இப்போ என்ன நடக்க போகுது? மக்கள் அதிகமாக இருக்கிற மாநிலங்களுக்கு அதிக சீட், அதிக பவர். அப்படின்னா நம்ம நல்லா நடந்துக்கிட்டதுக்காக நம்ம பவரை பிடுங்கிடுவாங்க. இது ஒரு சின்ன விஷயமே இல்லை. நாளைக்கு யார் முடிவெடுக்க போகிறாங்கன்றதை தீர்மானிக்கிற விஷயம். நம்ம குரல் எவ்வளவு கேட்க போகுது அப்படின்றதையும் முடிவு பண்ணுற விஷயம். இது மேப் சேஞ்ச் இல்லை, பவர் சேஞ்ச். இப்போ கேள்வி என்னன்னா, நம்ம மக்கள் எண்ணிக்கையை ரிவார்ட் பண்ணணுமா இல்லை நல்ல கவர்னன்ஸை ரிவார்ட் பண்ணணுமா? தமிழ்நாடு கேட்குது, நாங்கள் சரியாக நடந்துக்கிட்டதுக்காக நாங்கள் தான் லாஸ் ஆகணுமா? இந்த கேள்வி முக்கியம். இப்போ புரிஞ்சுக்கணும், இல்லைனா நாளைக்கு லேட் ஆகிடும்.